ரைட்டரில் மல்டிபிள் காலம்ஸ் உடன் நியூஸ்லெட்டர்ஸ் உருவாக்குவது குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு. இதில் ரைட்டரில் நியூஸ்லெட்டர்களை உருவாக்குவது, செய்யக்கூடிய சில வசதிகள் குறித்து கற்போம். இங்கு பயனாவது உபுண்டு 10.04 மற்றும் லிப்ரியாஃபிஸ் சூட் 334. நியூஸ்லெட்டர் என்பது சப்ஸ்கிரைபர்களுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சுற்றுக்கு அனுப்பப்படும் வெளியீடாகும். உதாரணமாக பீரியாடிக்கல், பாம்ப்ளெட் போல. இதில் செக்ஷன்களாக பல காலம்கள் உள்ளதால் படிப்போருக்கு வெவ்வேறு கட்டுரைகளை தேர்ந்து படிக்க உதவுகிறது. ரைட்டரில் சுலபமாகவும் வேகமாகவும் படிக்க நியூஸ்லெட்டர்களை உருவாக்கலாம். ஃபைல், நியூ மற்றும் டெக்ஸ்ட் டாக்குமென்ட் ஆப்ஷனில் முறையே சொடுக்கி புதிய டாக்குமென்ட்டை திறக்கலாம். இந்த டாக்குமென்ட்டை நியூஸ்லெட்டர் என்ற பெயரில் சேமிக்கலாம். நியூஸ்லெட்டர் என்னும் புதிய டெக்ஸ்ட் டாக்குமென்ட் உள்ளது. டாக்குமென்ட்டில் காலம்களை உள்நுழைக்கலாம். மெனு பாரில் ஃபார்மேட் பட்டன் மீதும் பின் காலம்ஸ் மீதும் சொடுக்கவும். ஒரு டயலாக் பாக்ஸ் பல ஆப்ஷன்களுடன் தோன்றுகிறது. காலம்களின் எண்ணிக்கையை தேர்ந்தெடுக்கவும். அகலம், இடைவெளியை அமைக்கவும். பிரிக்கும் கோடுகளின் பல புராப்பர்ட்டீஸையும் அமைக்கவும். காலம் ஃபீல்டின் மதிப்பை 2 என மாற்றி அமைப்போம். காலம் ஃபீல்டின் பக்கத்தில் உள்ள 5 ஐகான்களும் கிடைக்கக்கூடிய ஒழுங்கின் முன்பார்வையை காட்டுகின்றன. இரண்டாம் ஒழுங்கின் மீது சொடுக்கலாம். காலம்களின் புராப்பர்ட்டீஸை நிர்ணயிக்கும் மற்ற மதிப்புகளை டிஃபால்ட் ஆக விடவும். OK-வை சொடுக்குக. டெக்ஸ்ட் பகுதியை 2 காலம்களாக காணலாம். முதல் காலமில் ஒரு கட்டுரை எழுதலாம். அதற்கு நேச்சர் என தலைப்பிட்டு ஃபாண்டை தடிமனாக்கி அளவு 15 ஆக்குவோம். கீழே அது குறித்து ஒரு கட்டுரை எழுதுவோம். முதல் காலமின் இறுதியை அடைந்ததும் கர்சர் தானியங்கியாக அடுத்த காலமுக்கு போவதை காணலாம். காலமில் படத்தை கூட நுழைத்து மறு அளவு செய்து கொள்ளலாம். இந்த காலமில் இடைவெளியை விட்டு அடுத்த கட்டுரையை எழுதலாம். அதற்கு முதலில் ஸ்போர்ட்ஸ் என தலைப்பு தடிமனாக அளவு 15 கொடுத்து அதன் கீழ் ஒரு கட்டுரை எழுதுவோம். ஆகவே காலம்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டுரைகளை சுலபமாக படிக்க உதவுகிறது. சில வாக்கியங்களை நீக்கி முதல் காலமில் மட்டும் இருக்கும்படி செய்வோம். மேலும் காலம்களை அணுக இன்சர்ட் பட்டன், பின் மேனுவல் பிரேக் மீது சொடுக்குக. டயலாக் பாக்ஸில் காலம் பிரேக் பட்டன், பின் OK மீது சொடுக்குக. கர்சர் அடுத்த காலமுக்கு தானியங்கியாக செல்வதை காணலாம். இந்த காலமில் எழுத ஆரம்பிக்கலாம். எல்லா ஒழுங்கு செய்யும் ஆப்ஷன்கள் அலிக்ன் லெஃப்ட், அலிக்ன் ரைட், டெக்ஸ்டுக்கு பேக்கிரவுண்ட் கலர் சேர்த்தல், டெக்ஸ்ட் ஹைலைட்டிங் போன்றனவும் இதர அம்சங்களும் டெக்ஸ்டை அழகாக்க பயன்படும். உதாரணமாக ஒரு டெக்ஸ்ட் பகுதியை தேர்ந்தெடுத்து பின்புல நிறம் அமைக்க விரும்பலாம். டூல் பாரில் பேக்கிரவுண்ட் கலர் ஐகான், பின் கிரீன் 4 மீது சொடுக்குக. தேர்ந்தெடுத்த டெக்ஸ்டின் பேக்கிரவுண்ட் கலர் இளம் பச்சையாகிறது. அதேபோல வெவ்வேறு நிறங்களை டெக்ஸ்டின் வெவ்வேறு பகுதிகளுக்கு அமைக்கலாம். நியூஸ்லெட்டருக்கு பேனர்களும் அமைக்கலாம். இதற்கு டிராவிங் டூல்பார், டெக்ஸ்ட் ஆப்ஷனில் சொடுக்குக. இப்போது டெக்ஸ்ட் இல்லாத ஓரிடத்தில் டெக்ஸ்ட் பெட்டி அமைக்கவும். இதில் எந்த டெக்ஸ்டையும் எழுத அது பேனர் அல்லது விளம்பரமாக செயல்படும். ஆகவே எழுதுவோம், This is a newsletter. இந்த டெக்ஸ்டுக்கு சில செயல்களை அமைக்கலாம். உதாரணமாக டெக்ஸ்டின் மீது வலது சொடுக்கி டெக்ஸ்ட் ஆப்ஷன் மீது சொடுக்குக. ஒரு டயலாக் பாக்ஸ் டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் அனிமேஷன் என்ற tabகளுடன் தோன்றுகிறது. டெக்ஸ்ட் அனிமேஷன் tab மீது சொடுக்குக. எஃபெக்ட்ஸ் ஃபீல்டில் பல ஆப்ஷன்கள் உள்ளன. நியூஸ்லெட்டரில் உள்ள டெக்ஸ்ட்
கண் சிமிட்ட பிளிங்க் ஆப்ஷன் மீது சொடுக்குக. OK மீது சொடுக்குக. This is a newsletter என்ற டெக்ஸ்ட் கண் சிமிட்டுகிறது. மேலும் சில விளைவுகளையும் கிராபிக்ஸ்களையும் டெக்ஸ்டுக்கு கொடுக்கலாம். அடுத்து பக்கத்தில் புதிய கட்டுரை எழுத இன்சர்ட் பட்டனை சொடுக்குக. பின் மேனுவல் பிரேக் ஆப்ஷன் மீது சொடுக்குக. டயலாக் பாக்ஸில் பேஜ் பிரேக் மீது சொடுக்குக. OK மீது சொடுக்குக. கர்சர் அடுத்த பக்கத்துக்கு தானியங்கியாக செல்கிறது. இங்கும் முந்தைய பக்கத்தின் அதே காலம் ஒழுங்கு இருக்கிறது. கட்டுரையின் சொற்களை எண்ண டெக்ஸ்டின் ஒரு பகுதியையோ அல்லது முழு டாக்குமெண்ட்டையோ தேர்ந்தெடுக்கவும். மெனு பாரில் டூல்ஸ் ஆப்ஷன் மீது சொடுக்குக. கீழிறங்கும் பெட்டியில் வேர்ட் கவுண்ட் ஆப்ஷன் மீது சொடுக்குக. டயலாக் பாக்ஸில் டெக்ஸ்டின் பகுதி மற்றும் முழு டாக்குமெண்டின் சொற்களின் எண்ணிக்கை காட்டப்படுகிறது. டெக்ஸ்டின் பகுதி மற்றும் முழு டாக்குமெண்டின் மொத்த ஃபாண்ட்களின் எண்ணிக்கையையும் அது காட்டுகிறது. டாக்குமெண்டை எழுதும் போது ஸ்பெல் செக்கரை தானியங்கியாக பயன்படுத்தலாம். டூல் பாரில் ஆட்டோ ஸ்பெல் செக் ஐகானை சொடுக்குக. இப்போது கட்டுரை எழுத தவறுகள் இருந்தால் ரைட்டர் தானியங்கியாக அவற்றை கீழே சிவப்பு கோடிட்டு காட்டுகிறது. உதாரணமாக cat என்ற சொல்லை CAAT என எழுதி ஸ்பேஸ் பாரை தட்டினால் அதன் கீழ் சிவப்பு கோடு காட்டப்படுகிறது. சொல்லை திருத்தியதும் சிவப்பு கோடு காணாமல் போகிறது. முன்னே டியூட்டோரியல்களில் பார்த்த எல்லா ஒழுங்கு செய்யும் ஆப்ஷன்களும் செய்தி மடல்களுக்கும் பொருந்தும். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல நாம் கற்றது ரைட்டரில் நியூஸ்லெட்டர்களை உருவாக்குவது மற்றும் அதில் செய்யக்கூடிய சில வசதிகள். தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் கடலூர் திவா. நன்றி.